சரிகமபா நிகழ்ச்சியில கடந்த வாரம் பார்த்த எல்லோருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சுமன் அவர்கள் பாடுனதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நடந்திருந்துச்சு. அண்ட் அதுலயும் ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது என்ன அப்டின்னா, அவங்க அப்பா பேசினதும், அவங்க தாத்தா பேசினதும் தான். அந்த ஒரு இடத்துல என்ன நடந்துருந்துச்சு அப்டின்னா, சுமன் பாடி முடிச்சதுக்கப்புறம் அவங்க அப்பாவ மேடைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. வந்தவரு ரொம்ப எமோஷனல் ஆகி அழுக ஆரம்பிச்சுட்டாரு. குறிப்பா சுமனோட கால்லயே விழுந்துட்டாரு. "நான் பண்ணணும்னு நெனச்சதெல்லாம் என்னோட பையன் பண்ணிட்டு இருக்கான். நான் வந்து ரொம்ப சூப்பரா பாடுவேன். எனக்கு சிங்கர் ஆகணும்னு ஆசை. ஆனா எனக்கு கும்பல பார்த்தா பயமாயிரும், நர்வஸ் ஆயிருவேன். அதுக்கப்புறம் என்னால பாடவே முடியாது. திணறிட்டே இருப்பேன். அண்ட் இந்த ஒரு காரணத்தினாலேயே என்னால மியூசிக் வந்து அச்சீவ் பண்ண முடியல. பட் என்னோட பையன் அந்த எந்த ஒரு விஷயமுமே இல்லாம, இப்போ ரொம்ப சூப்பரா உங்க முன்னாடிலாம் பாடியிருக்கான்னு நினைக்கும்போதே ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்குன்னு அழுதுட்டே சொல்லியிருந்தாங்க. அண்ட் அத தொடர்ந்து அவங்களோட தாத்தாவையுமே வர சொல்லியிருந்தாங்க. அவருமே நான் ரொம்ப சிரமப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அண்ட் என் பேரன் இந்த அளவுக்கு வந்ததே மிகப்பெரிய விஷயம். உண்மையிலேயே எங்க எல்லாரோட ஒரு உழைப்பையுமே அவன் இன்னைக்கு வந்து பூர்த்தி செஞ்சிருக்கான் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு அவருமே ரொம்ப எமோஷனலா பேசியிருந்தாங்க. தாத்தா பேசினதும் சரி, அவங்க அப்பா பேசினதும் சரி, இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நடுவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, "இதெல்லாம் பெரிய விஷயம் அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. உங்களோட பையன்கிட்ட இருக்க டேலண்ட்ட பார்க்கும்போது கண்டிப்பா அவன் இன்னும் எங்கேயோ போவான். அவன் அந்த அளவுக்கு சூப்பரா பாடிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட ஒரு பாடல என்னமோ லைட் ஹார்ட்டா பாடுறான். அவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாரி பாடுறான். அவ்வளவு சூப்பரா இருக்கு. கண்டிப்பா இந்த சீசன்ல உங்க பையன் ஒரு முக்கியமான ஆளா இருப்பான் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த பையன வச்சு பேசினது, நடந்தது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, கண்டிப்பா சுமன் அவர்கள் ஃபினாலே வரைக்கும் போவாரு. அப்படி இல்லன்னா பவித்ரா மாரி டிக்கெட் டூ ஃபினாலே வரைக்கும் கூட கண்டிப்பா போவாரு. ஏன்னா, அந்த அளவுக்கு ரொம்பவே நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நடந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயங்கள் அடிக்கடி நடக்கும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த பையன் போட்டியில இருப்பாரு. கங்கை அமரனாக இருக்கட்டும், சரணாக இருக்கட்டும் இந்த ஒரு விஷயத்த தான் சொன்னாங்க. அந்த பையன் அவ்வளோ சூப்பரா பாடுறான். இந்த சீசன்ல அவன் மிகப்பெரிய அளவுல வருவான் அப்படின்னு. கண்டிப்பா சுமன்ராஜ் அவர்களுக்கு இந்த ஒரு சீசன்ல மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி தான் நான் நினைக்கிறேன். நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் மற்றும் கமலஹாசன் அவர்கள் இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண போற ப்ராஜெக்ட்ல சாய் பல்லவி அவர்கள் தான் ஹீரோயினா நடிக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள வச்சே கமலஹாசன் ஒரு படம் இயக்குறதாக இருந்துச்சு. ஆரம்பத்துல சுந்தர் சி அவர்கள் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவரு டிராப் பண்ணிட்டாரு. அண்ட் இப்ப பார்க்கிங் படத்தோட டைரக்டர் ராம்குமார் அவர்கள் தான் அந்த ஒரு படத்த பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. படத்தோட வேலைகள் ஒன் பை ஒன்னா நடந்து வந்துட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்துல இந்த படத்தோட ஹீரோயினாக சாய் பல்லவி அவர்கள் தான் இருக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகி இருக்கு. அதற்கு மிக முக்கிய காரணம் ஏற்கனவே கமலஹாசன் அவர்களோட ப்ரொடக்ஷன்ல அமரன் படத்துல அவங்க நடிச்சிருக்காங்க. அந்த படம் மிகப்பெரிய ஒரு ஹிட். ஸோ கண்டிப்பா கமல் சார் சொன்னா கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த ஒரு காரணத்தினால தான் சாய் பல்லவி அந்த படத்துல ஹீரோயினா இருக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. கண்டிப்பா இந்த ஒரு படம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கமலஹாசன் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண போற இந்த ஒரு படம் அவங்களோட கடைசி படமா இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.